அம்மாவுடைய சொற்பொழிவு அமைப்பு இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு அமைப்பில் எங்களுக்கு வழி நடத்தினீர்கள். கண்டிப்பாக அனைவரும் கதை சொல்லியாக மாறினால் அனைத்து திறன்களையும் ஒருங்கமைக்கும் திறன் என்னன்னா இந்த கதை சொல்லல் திறன் தான். அம்மாவுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றிமா. தொடர்ந்து இந்த கதை சொல்லல் கலையை ஒரு தொடராக அமைத்துக் கொள்ளலாமா? உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நேர குறுக்கத்திற்கு மன்னித்தருள்க. நன்றிமா, நன்றி. அடுத்த உரையாளருக்கான நேரம். அடுத்த உரையாளர் தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்களுக்கும் ஒரு நேர குறுக்கம் இருக்கிறது. 18 மணித்துளிகள் பேச வேண்டும். ஆனா 18 மணித்துளிகள்ல பேசணும்னா என்ன தலைப்புனா ஔவையின் அமுத மொழிகள். ஔவையின் அமுத மொழிகள்ல சுருக்கவே முடியாது. இருந்தாலும் அம்மா அவர்கள் முயற்சிக்கலாம். ஔவையின் அமுத மொழிகள் என்ற தலைப்புல தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்கள் நல்ல ஆசிரியர், பேச்சாளர், வைரமங்கை என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர். அதற்கேற்ற மாதிரி வைரம் பாய்ந்த சிறத்தன்மையோட அனைத்து விதமான தடைகளும் கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பல்வேறு தளங்களில் அவருடைய பன்முகத்தன்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அம்மாவுடைய நேரத்திற்கு நன்றி. அம்மா, அதிகம் நேரம் நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏற்கனவே நேர குறுக்கம் இருப்பதால் நேரடியாக அரங்கை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அடுத்த தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு, போதையில்லா உலகம் சமைப்போம். 8 மணிக்கு. அம்மா, இது உங்களுடைய நேரம். அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் தாழ்த்தாமை, நேரத்தை காலம் பொன் போன்றது என்பதை 18 மணித்துளிகளில் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். பரவாயில்லை. பன்னாட்டு தொடர் முழக்க ஞாயிற்றுடன் 4ஆம் பன்னாட்டு உலக அமைதி மாநாடு. உலக உறவுகளுக்கு இனிய மனமகிழ் வணக்கம். உலகிற்கு உடனடி தேவை இன்றைய காலகட்டத்தில் உலக அமைதி மட்டுமே. நாளை நடைபெறும் 20-11-23 உலக குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இன்று அழகான உலக அமைதி மாநாட்டு இந்த கருத்தில் குழந்தைகளுக்காகவே மைய கருத்தில் நான் தங்களுடன் பேச விழையும் தலைப்பு ஔவையாரின் அமுத மொழிகள். உலகத்திற்கு அறிவு ஒளி ஏற்றியவர் ஔவையார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அறிவுரையாக ஆண்டாண்டு காலமாக நிலைத்து நிற்கிறது. இதன் மூலமே ஔவையாரின் உன்னதமான மாண்பை அறிந்து கொள்ள முடியும். சுருங்க சொல்லில் விளங்க வைப்பதில் ஔவையார் முதன்மையானவர். கல்வி சிந்தனையில் உலக அமைதி மனித பிறவியிலேயே மிகவும் உயர்ந்த பிறவி என்பதை உணர்ந்த ஔவையார் தனது அழகான இளமை தோற்றத்தினை துறந்து கடவுளை வேண்டி முதுமையினை வரமாக பெற்று குழந்தைகளின் சிறப்பையும் பண்பையும் ஒழுக்கத்தையும் பற்றி அழகாக எடுத்துரைத்துள்ளார். அரிது அரிது ஆனிடரால் மானிடராதல் அரிது, அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீக்க பிறத்தல் அரிது, பேடு நீக்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி நின்றிடுமே, வானவர் நாடு வழி திறந்திடுமே, வழியும் பிறந்திடுமே என்று ஔவையார் மனித பிறவியை சிறப்பித்து அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், குழந்தைகள் எப்படி இருக்கக்கூடாது என்பதை அமுத மொழியாக குழந்தைகளுக்காகவே எடுத்துரைத்துள்ளார். ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி தொழுவோம் யாமே என்கிறார். பிறருக்கு அறம் செய்வதை விரும்பி சினத்தை அடக்கி சிறப்புடன் வாழ இயன்றவரை உழைத்து அடுத்தவரிடம் கையேந்துதலை விடுத்தல் வேண்டும். நினைத்ததை அடையவே வேண்டும். அயராத முயற்சியை ஒருபோதும் கைவிடேன். நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் என்ன? முயற்சியை கைவிடக்கூடாது. இப்ப நம்ம தாக்கத்தால் தொடர் முழக்கத்தை முயற்சியை கைவிடாமல் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே, அதுபோல முயற்சியை கைவிடாமல் இருக்க வேண்டும். அயராத முயற்சியை ஒருபோதும் கைவிடேன். இலக்கண இலக்கியம் கணக்கியல் மூன்றையும் கண்ணென்ன கொண்டு என்னும் எடுத்தும் கண்ணென்னாங்க. ஆனா இலக்கிய இலக்கண கணக்கியல் இம்மூன்றையும் கண்ணென்ன கொண்டு அன்புடன் பழகி எந்த நிலையிலும் படிப்பதை, அதாவது கல்வி கற்பதை நிறுத்தாமல் அதன்படி நடக்க வேண்டும். தந்தை தாயை பாதுகாப்புடன் பேண வேண்டும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுதான் இருந்தாலும்
தந்தை தாயை பார்க்காமல் ஆலயத்தில் சென்று கடவுளை தொழுதால் கடவுள் கண்டிருந்தும் பார்க்க மாட்டார், கருணையும் காட்ட மாட்டார் என்று ஔவை பாட்டியே கூறியுள்ளார், நான் சொல்லவில்லை. அப்பொழுது சொல்லிவிட்டு, அதாவது இது என்னன்னா, அம்மா அப்பாவை என்ன பண்றோம், பெற்று வளர்த்து பேணி காக்கும் வரை அவர்கள் தேவை. அவர்கள் காலில் நிற்க வேண்டும். நம் காலில் நின்ற பிறகு அவர்கள் கால் நமக்கு எதற்கு? அப்படி உதறி தள்ளியவரை தர்ம கடவுளே உதறி தள்ளுவார்கள். அறம் செயல் விரும்புதல் வேண்டும். எப்படி? யார் ஒருவன் அன்னையும் தந்தையும் முதல் தெய்வமாக வணங்க வேண்டும். அப்படி வணங்குபவர்களுடைய அறத்தை மட்டும்தான் அறக்கடவுள் ஏற்றுக்கொள்வார். தாய் தந்தையர் முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு அந்த பணங்காசை அடுத்தவர்களுக்கு கொடுத்தால் அறம் செய்தும் அதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை. அது மட்டுமில்லை, நம்மால் முடிந்த நன்மை தரக்கூடிய உதவியை கைமாறு கருதாமல் செய்த வேண்டும். எப்படி என்றால், கீழே தண்ணி ஊற்றி வளைக்கிறோம் தென்னை மரத்தை. தானால் உண்ட தண்ணியை தலைமையில் தாங்கி தேங்காய்க்குள் தண்ணியை நமக்கு அளிக்கிறது. அது நம்ம ஏதாவது பலன் பார்த்தா ஊற்றுகிறோம். அது போல எந்த பலனையும் கருதாமல் நாம் உதவி செய்தால் எப்படி இளநீர் நமக்கு கிடைக்கிறதோ, நாம் துன்பப்படும் நேரத்தில் யாரோ ஒருவர் நமக்கு இனிமையான பேச்சு பொருள் கொடுத்து உதவ வேண்டும் என்றும் இல்லை. அந்த இனிமையான சொல்லிற்கே அதுவே அறத்தை விட சிறந்தது என்று கூறுகிறார். அதாவது புண்ணியம் பாவம் என்பது அவரவர் செயல்களை பொறுத்தது அமையும். பிறருக்கு தீமை விளைவிக்கும் இகழ்ந்து பேசக்கூடாது. சொற்களை அப்படி இகழ்ந்துதான் பேசணும்னா அந்த இடத்துல பேசாம அமைதியாய் இருப்பதே மேல். சினத்தினை அடக்க வேண்டும். எப்படி? கோபம் என்பது தன்னையும் அழித்து பிறரையும் அழிக்க வல்லது. எப்படி என்றால், கோபம் படும்போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் எலும்புகளும் விரிவடைந்து இரத்த ஓட்டத்தை மிகவும் வேகமாக ஏற்றுகிறது. அப்பொழுது நம்ம கண்கள் சிவிக்கிறது, அப்படியே நரம்புகள்லாம் அப்படியே புடைச்சு அப்படியே கர்ணங்களோட ரவுத்திரம் பழகுங்கிற அப்படி ஒரு கோணங்கள் உண்டாகிறது. இந்த சினத்தினால் நாமளும் அழிகிறோம். இந்த சினத்தை யார் மேல் திணிக்கிறோமோ அவர்களும் மனத்திற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய நிலையை எழுதுவார்கள். மனிதன் என்பது தனது வருமானத்திற்கு ஏற்ப செலவிட வேண்டும். அப்படி இல்லாமல் தனது வருமானத்துக்கு அதிகமாக செலவு செய்தாலோ பொருள்களை பெற்றாலோ துன்பத்திற்கு ஆளாவார். உண்மைதானே? எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கேற்ற செலவு வைக்கணும். ஐயோ, அடுத்த வீட்டுல நம்ம டிவி வாங்கிட்டாங்க, அடுத்த வீட்டுல கட்டில் வாங்கிட்டாங்க, அடுத்த வீட்டுல என்னென்னமோ பெரிய பெரிய சாமான் வாங்கிட்டாங்கன்னு ஒவ்வொன்னா போய் வாங்கினோம்னா அந்த இஎம்ஐன்னு ஒண்ணு வருது, அதுக்கப்புறம் வேற ஒண்ணு வருது, அப்புறம் யாரு வருவாங்க? கடங்காரன் வந்துருவாங்க. அப்ப இருக்கக்கூடிய பொருள்லாம் என்ன ஆகும்? நம்மளை விட்டு போயிடும். அதுக்காக என்னன்னா, தனது வருமானத்துக்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். போரும் பூசலும் உள்ள உலகில் அமைதி வேண்டும் என்றால் ஜாதி மத இனமொழி பேதமின்றி எவ்வுயிரையும் தம்முயிராக நினைத்து பாதுகாப்பதே சிறந்த வீரமாகும். ஒவ்வொரு குழந்தைகளும் அதுக்காக நம்ம பள்ளிக்கு போகல. தனியார் பள்ளியாக இருக்கட்டும், அரசினர் பள்ளியாக இருக்கட்டும், சீருடையுடன் தான் செல்கிறோம். எதுக்காக சீருடையை அணிந்து செல்கிறோம்? பணக்காரர் ஏழை என்ற வித்தியாசம், ஜாதி மத இனம் மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் சீருடை கொடுத்துள்ளார்கள். அந்த சீருடையின் செல்லும் போதே நாம் அங்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் அனைவரும் நண்பர்கள். கொடுத்து உதவி விட்டு கொடுத்து அங்கேயே நம்மளுடைய பயணத்தை அமைதியை தொடங்கினால் நிச்சயமாக உலகம் அமைதியாகவே இருக்கும். அதாவது என்னன்னா, பசுமரத்தாணி சின்ன மரத்தில் தான் நம்ம ஆணி அடிச்சோம்னா உள்ள போகும். நல்லா முத்தி போன பிறகு ஆணி அடிச்சு சவுண்டு தான் ஒரு டங்கு டங்குன்னு. ஏன்னா நம்ம திரும்ப வளர்ந்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னோம்னா குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க? நமக்கு வேற விதமாக பேசுவார்கள். அதனால் சின்ன குழந்தையிலேயே அவர்களை பண்பாளராக வளர்க்க வேண்டும். கணிதத்தையும் இலக்கத்தையும் பேசக்கூடாது என்றால்
வாழ்க்கைக்கு ஒன்று விதைத்து ஔவையார் எப்படி பண்ணியிருக்கார் பாருங்க. ஆத்திச்சூடியில் ஆற்றலையும் ஆக்கத்தையும் விதைத்து கொன்றை வேந்தனில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கி மூதுரையில் முதியோர் சொல்லும் வாழ்வில் நியதியை கூறி நல்வழியில் மாணவர்களின் கல்வியின் ஊடே நல்ல வழியில் அழைத்து செல்பவர் தான் நம் ஔவையார். அவருடைய அமுத மொழியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரியோர் இருக்கும் இடத்தில் பேசும்போது நம் வாதங்களை முகத்தில் அடித்தால் போல் நிதானம் இழந்து கூறுவதை தவிர்க்க வேண்டும். அதுபோல் பருவத்தை பயிர் செய்ய வேண்டும். எப்படி பருவத்தை பயிர் செய்ய வேண்டும்? ஒரு சின்ன கதை, நானும் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுவேன். ஒரு சின்ன கதை என்னன்னா, அந்த கதை பருவத்தை பயிர் செய்ய வேண்டும். ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தையை கொண்டு போய் பள்ளியில் சேர்க்கிறார்கள். அந்த குழந்தை படித்து வருகிறார். உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, என்னடா படிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன, உனக்கு எதுல ஆர்வமோ அதுல போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த குழந்தை படிக்காம வந்துட்டோம். அப்பா அம்மா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஏற்ப கொஞ்சம் வயசாகி விடுகிறது. இவனுக்கு சம்பாதிக்க வேண்டும் ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அப்ப ஐயோ எல்லாரையும் பாக்குறாங்க, எல்லாரும் படிச்சு முன்னுக்கு வந்துட்டான், ஏன்பா என்ன படிக்க வைக்கணும்? நானே அந்த காலத்துல 9வது தான் படிச்சேன், நீ என்னடா படிச்சு கிழிக்க போற அப்படின்னு கேட்டுட்டாங்க. உடனே இந்த குழந்தை படிக்காததுனால என்னன்னா, ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு கூலி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார், கொத்தடிமை வேலை. அவருக்கு என்று ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய போய் பள்ளியில சேர்க்கிறாங்க. இப்ப பள்ளியில சேர்க்கறதுக்குலாம் என்ன கேட்கிறாங்க, ஆசை பெற்றோர்கள் படித்துள்ளார்களா என்று இப்ப தேர்வு நடத்துகிறார்கள். அப்பொழுது அந்த பெற்றோர்களை கேட்கிறார்கள், நீங்க எந்த வகுப்பு முடிய படித்திருக்கிறீர்கள், உங்கள் குழந்தையை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறீர்களே என்று. அப்ப அவர் சொல்றாங்க, இல்லைங்க அந்த காலத்துல நான் படிக்கல, அதனால கொத்தடிமை வேலை செய்கிறேன். அப்ப சொல்றாரு, பருவத்தே நீ பயிர் செய்தால் நீ படிக்க வேண்டிய காலத்தில் படித்திருந்தால் உனக்கு இந்த நிலை வந்திருக்குமா என்று. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை படிக்க வைக்கிறார்கள். அதே இது அவர் படித்திருந்தால் இந்த கொத்தடிமைக்கு போயிருக்க முடியுமா? முடியாது. பருவத்தையே பயிர் செய்ய வேண்டும். அதே போல வேத முதலான மறைநூல்களை படிப்பது மிகவும் சிறந்ததுதான். வேதத்தை எல்லாம் படிக்கலாம், மறைநூல்களை படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம். அதை விட ஒழுக்கத்தோடு தூய்மையான உள்ளத்தோடும் இருப்பதே நல்லவர்களின் பண்பாகும். அதெல்லாம் படிச்சு செய்வதை விட நீ ஒழுக்கமா இரு, பண்பாளனா இரு. உன்னை விட யாராவது உனக்கு உதவ வேண்டும், உன்னுடைய பொருள் இருந்தால் கொடுத்து உதவு, விட்டு கொடுத்த மனப்பான்மையுடன் இரு. பெற்ற தாய் தந்தையாரை பேணி காப்பதும் சரியான தருணத்தில் நமக்கு பிறர் செய்த நல்ல செயல்களை ஒருபோதும் மறக்காமல் நன்றி உடையவர்களாக இருப்பதும் நல்லவர்களின் அடையாளமாகும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நம்ம மனிதர்கள் நாய்க்கு 5 அறிவுதான். ஒரே ஒரு நாள் போய் ஒரு பிஸ்கட் கொண்டு வந்துடுங்க, எங்கேயாவது போங்க, அது நம்ம கூடயே வரும். ஏன்னா நாய் மனிதனை விட நன்றி உள்ளது. அதனால நம்ம நாய் ஆயிட மாட்டோம். நம்ம நாயின்னு சொல்லல, அந்த நன்றியை மட்டும் நான் எடுத்துக்கொள்வோமே. அது போல என்னுடைய குழந்தைகளே, மாணவர்களே, உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்யுங்கள். அவர்கள் என்றுமே நன்றி உடையவர்களாக இருப்பார்கள். இதுக்கு இந்த நன்றிக்கு ஒரே ஒரு சின்ன கதை, நல்லாது கதைக்கே போருமா அமுதமொழிக்குன்ன. ஒரு காட்டுல ஒருத்தர், அதாவது ஒரு அரசனுக்கும் ஒரு அடிமைக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்துட்டு அந்த அடிமையை கொண்டு காட்டுல விட்டுட்டாங்க. காட்டுல விட்டுனா அந்த அடிமை என்ன பண்ணாலும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு அந்த அடிமை காட்டிலேயே இருக்கிறார்கள். அந்த அடிமை காட்டிலே இருக்கக்குள்ள ஒரு நாள் அப்படியே காட்டு சுத்திட்டு வந்திருக்கக்குள்ள ஒரு சிங்கம் வந்து ஒரு கர்ச்சிட்டு படுத்து இருக்கு, அதனால எழுந்துக்க முடியல. இந்த அடிமை கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் சரி கீழே போய் பார்த்தா அதனுடைய காலில் வந்து ஒரு முள்ளு குத்தி இருக்கு. உடனே இந்த அடிமை என்ன பண்றாங்க, அந்த முள்ளை எடுத்துட்டு தான் கட்டி இருக்க ஒரு கிழிஞ்ச துணியே கிழிச்சு இருக்கிற அந்த செம்மனை வச்சு காலை கட்டி போட்டுறாங்க. கட்டு போட்டுன்னா அது சரியா போச்சு. உடனே அரசன் என்ன பண்றாரு, அவருடைய அந்த காட்டு இருக்கிற நேரம் முடிந்து விட்டோன்னே அவனை வந்து நாட்டுக்கு அழிச்சிட்டு வர்றாங்க. அழிச்சிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, இது முடி காட்டுல வாழ்ந்துட்ட, இப்ப பசியோட ஒரு கூண்டுக்குள்ள அவனை அந்த அடிமையை அடைச்சி பசியோட இருக்கிற சிங்கத்தை அந்த கூண்டுக்குள்ள விடுறாங்க. விட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிங்கம் வந்து அந்த மனிதனை சாப்பிடணும், அதான் தண்டனை. சரி, அந்த மனிதனும் இருக்கிறான், பசியோட 3-4 நாட்கள் பட்டினி போட்ட சிங்கமும் இருக்கிறது. சிங்கத்தை அவுத்து விட்டுட்டாங்க. சிங்கம் வேகமா ஓடி விடுது. ஆனா இவனை பார்த்தோன்ன அப்படியே வணங்கி படுத்துருது.
வணங்கி படுத்தோன்னே ராஜாலாம் அந்த இருக்கிற அமைச்சர் ராஜாலாம் அங்க இருக்கிற மக்கள்லாம் கூட்டிட்டு பாக்குறாங்க என்னன்னு. இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த அடிமைக்கு. உடனே பார்த்தா அது கீழே வணங்கிட்டு அந்த காலை தூக்கி காமிக்கும். என்ன என்னை அன்று நீ அந்த காட்டில் நான் உள்ளு குத்திருக்கும் போது என்னை நீ காப்பாற்றினாய். இன்று உனக்கு உறுதுணையாக என்னுடைய நன்றி கடனை செலுத்துகிறேன் என்று அந்த சிங்கம் அவர்களை கடிக்காமல் போய்விட்டது. எதுக்காக சொல்றேன்னா, என்னைக்கும் நாம் ஒன்று செய்தால் அதனுடைய விருதை பலன் பார்க்காமல் நான் செய்தால் அந்த நன்றி பின்னால் நமக்கு வரும். மன எழுச்சியை பெற அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கத்தை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் சரியான வழிமுறையாகும். ஏன் அதிகாலையில் எழுந்துக்கணும்னு ஔவையார் கூறுறாங்கன்னா, மனதும் மூளையும் எங்கும் சிதறாமல் நடுநிலையுடன் இருந்து எந்த செயலையும் செவ்வனே செய்து முடிக்க முடியும். அதிகாலையில் எழுவதுதான் சிறந்தது. நம்ம எவ்வித கைமாறும் கருதாமல் பிறருக்கு உதவி செய்தால் அந்த உதவி வீண் போகாது. அந்த உதவி பெரிய பலனை ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு தரும். முறையான பயிற்சியினால் சித்திரம் வரைய பழகலாம். முறையான பயிற்சி இருந்தா சித்திரம் வரையலாம். நாவின் பயிற்சியினால் செந்தமிழ் பேச முடியும். இந்த மன பயிற்சியினால் கல்வியில் தேர்ச்சி பெறலாம். மனப்பயிற்சி இருந்தால், மனனம் பண்ணினால் ஏதோ பேசலாம் எழுதலாம் என்றால் ஏதோ எழுதினோம் என்றுதான் இருக்க முடியும். மனப்பயிற்சியினால் கல்வியில் தேர்ச்சி பெறலாம். ஆனால் நண்பர்களிடம் உண்மையான நட்புடன் பழகுதல், உயிர் இரக்கம் காட்டுதல், இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்தல் ஆகிய நற்குணங்கள் ஒருவனுக்கு பிறவியிலேயே அமைய வேண்டும். பார்த்தால் ஒன்று, பார்க்காவிட்டால் ஒன்று என்று இல்லாமல் அந்த நற்குணங்கள் இருந்த குழந்தைகள் இந்த உலகம் பாராட்டும். துன்பம் நம்மை அடுக்கடுக்காக வந்து தாக்கினும் குழந்தைகளே, உங்கள் படிப்பில் அதிக தடைகள் வரலாம். அந்த தடைகளை எல்லாத்தையும் படிக்கற்களாக ஏற்றுக்கொண்டு மனம் தளராமல் ஊக்கத்துடன் செயல்படும் செல்வமும் வந்து சேரும். உங்களுக்கு நல்லதும் கிடைக்கும். உள்ளத்தை அலைப்பாய விடாமல் ஒருநிலைப்படுத்தி அவற்றை அடிமையாக்குவதே வீரம். அழியாத கல்வியே நிலையான செல்வம். பிறருக்கு அடிமையாகாமல் சுயமாக சம்பாதித்து உண்பதே உயர்ந்தது. அறம் என்பது இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுதல். பொருள் என்பது நேர்மையான முறையில் நியாயமாக சம்பாதிப்பது. இன்பம் என்பது உண்மை அன்பில் கருத்தொருமித்து விட்டு கொடுத்து வாழ்வதாகும். மாணவர்கள் இதை கடைபிடித்தால் பட்டினி என்பது இருக்காது, சண்டை பூசல் என்பது இருக்காது, அமைதி என்பது நிலவும். இப்ப ஒன்னே மட்டும் சொல்லுகிறேன். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் அன்னைக்கு ஔவையார் சொல்லிட்டார். என்னன்னா, நீங்கள் பள்ளியில் அதாவது என்னன்னா கொடுத்து உதவுதல். கொடுத்து உதவுனா இருக்கிறவங்க இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவார் பெரியோர். அதாவது இருந்துகிட்ட கொடுக்காம இருக்கிறவங்க தான் கீழோர். அதே போல ஜாதிங்கிறது ஆண் பெண் என்ற ஜாதி தான். நம்மளால் உருவாக்கப்பட்டது பல ஜாதிகள். அந்த ஜாதிகள் ஒழிந்து போர் பூசல் இல்லாமல் இருந்தால் அமைதி ஒழியும். கொடியது எது என்றுன்னா கொடியது கேட்பின் நெடியவில் வேலோய். கொடியது வறுமை கொடியது அதனினும் கொடிது ஆரொன்னா தொழுநோய். கொடியது இதுன்னா வறுமை கொடியது. அந்த வறுமையிலும் போய் கேட்டா இல்லேங்கிறாங்க பாருங்க. அது அவங்களுக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த வறுமையை போக்குவது யார் கையில் இருக்குன்னா மாணவர் கையில் தான் இருக்குது. ஏன் நம்மலாம் செய்யக்கூடாதா அப்படின்னா மாணவர்களால் முடியும். இனியது கேட்பின் தனி நடுவேலோய். இனியது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொடுதல். அதனினும் இனிந்த அறிவினார் சேர்தல். அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. இப்பொழுது அத்தனை பேரையும் பார்த்தது எனக்கு இனிமையாக இருந்தது. இந்த இனிமையை மாணவர்களும் அறிந்து என்றும் இனிமையோடு ஏகாந்தத்தோடு ஆதி என்பது அம்மையும் அப்பனையும். அம்மை அப்பன் என்றால் இறைவன் இல்லை, தாயையும் தந்தையும் ஆதியை தொழுது அறிவினாரோடு சேர்ந்து இனிது அறிவுள்ள சொல்லை கேட்டு கனவிலும் நனவிலும்
போர் பூசல் இன்றி மன உள்ளத்துடன் இருப்பது இனிது என்று இந்த வாய்ப்பினை அளித்த இந்த தாக்கத்தால் தொடர் நிகழ்ச்சிக்கும் சிவபெரி ஐயாவுக்கும் திருமலை வாசன் ஐயா அவர்களுக்கும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து சான்றோர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அவர்களுக்கும் மற்றும் இதில் வந்து கலந்து கொண்டிருக்கும் அடுத்து பேச வரக்கூடிய மருத்துவர் கலைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வேலம்மா அவர்கள் மற்றும் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. இந்த உலக குழந்தைகள் நாளை முன்னிட்டு உலக அமைதியில் குழந்தைகளை வழிநடத்தும் இந்த உலக அமைதி மாநாட்டுல ஔவையின் அமுத மொழிகள் என்ற ஒரு தலைப்புல ஔவை யார் என்று வினவி அதற்காக பதிலளித்து கதையோடு ஔவையின் அமுத மொழிகளில் உள்ள நெறிக்கல்வியை ஔவையின் வழியில் வழங்கிய தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்களுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியமா உங்களுடைய வாழ்த்துக்கும் நன்றி. அடுத்த உரை மிக முக்கியமான உரை. காலையிலிருந்து இந்த உலக அமைதி மாநாட்டுல குழந்தைகளை வழி நடத்துதல்ல லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர், நெகிழி இல்லா உலகம் செய்வோம், மாசில்லா உலகம் செய்வோம், இந்த தலைப்புகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை விட ஒரு பங்கு ஒரு கூடுதலாக நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் போதை இல்லா உலகம் சமைப்போம். இந்த மாணவர்களுடைய சமநிலைத்தன்மை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு உரையாளரை கண்டுபிடிக்க வேண்டும்னா இவரை தவிர வேறு ஏறுவரும் இந்த தலைப்பில் பேசுவதற்கான உசிதமில்லை. அப்படிப்பட்ட பெயர் பெற்ற ஒரு உரையாளர் மருத்துவர் கலைவேந்தர்